அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த சனிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நல் யோசனைகளை நாங்கள் உம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தயவை காட்டின உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் என்னவென்றால், த க்ளோஸ் டோர், அடைக்கப்பட்ட கதவு. கதவு என்றால் அது கண்டிப்பாக அடைக்க வேண்டிய நேரத்தில் அடைக்கப்பட்டு தான் தீர வேண்டும். திறக்க வேண்டிய நேரத்தில் அது திறக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கதவை அடைப்பது, திறப்பது யாருக்கு உரிமம் இருக்கிறது என்றால், அந்த வீட்டின் சொந்தக்காரர், அந்த கடையின் சொந்தக்காரர், அந்த ஸ்தாபனத்தின் உரிமையாளர், இப்படி யாரெல்லாம் அந்த கதவுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கதவு திறப்பதற்கும் அடைப்பதற்கும் அது அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. மற்றவர்கள் அந்த கதவை திறக்கவோ அடைக்கவோ முடியாது. இங்கு அப்படி அடைக்கப்பட்ட கதவு எப்படிப்பட்டது? முதலாக தேவ சமூகத்தில் அடைக்கப்பட்ட கதவு எது என்றால், நோவாவின் பேழை. ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு அவனையும் அவனுடைய பிள்ளைகளை, மகன்களையும் மருமகள்களையும் மனைவியையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அடைத்தது யார்? நோவாவா? இல்லை, ஆண்டவர். அப்படி என்றால் அந்த உரிமம் யாருக்கு இருக்கிறது? ஆண்டவருக்கு இருக்கிறது. பேழையை செய்ய சொன்னவர் யார்? ஆண்டவர். அதற்கு இன்னென்ன விதமான அடுக்குகளை வைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது யார்? ஆண்டவர். அப்படி என்றால் அதற்கு உரிமம் பாராட்டுவது அவருக்குத்தான் உண்டு. எனவே அவர் பேழையை செய்து அதில் நோவாவையும் அவருடைய மனைவி, மகன்கள், மருமகள்கள், இந்த 8 பேரை உள்ளே வைத்து கதவை அடைத்து விட்டார். அதில் அவர் சொன்ன பிரகாரம் நல்ல மிருகங்களையும் அசுத்த மிருகங்களையும் உள்ளே பிரவேசிக்க செய்து கதவை அடைத்து விட்டார். அதே 7வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது: நோவாவும் அவனோடே கூட பேழையில் இருந்தவர்கள் மட்டுமே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவும் அவனோடு கூட இருந்த பேழையில் இருந்த பிள்ளைகளும் அவருடைய மனைவி, மகன்கள், மருமகள்கள், மிருக ஜீவன்கள் மட்டுமே காக்கப்பட்டது. மற்றபடி வெளி உலகத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் மிருக ஜீவன்களும் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையின்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இது
அந்த இடத்திற்கு மட்டும் உகந்த வார்த்தை அல்ல. யுகநெடுகிலும் ஆண்டவர் வரும் வரை வாழ்கின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உகந்த ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர் மூலம்தான் இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது. அவர் மூலம்தான் இந்த உலகம் படைப்பிற்கு உள்ளானது. ஆகவே அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் அதை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்றால், தேவன் நமக்கு என்ன சொல்லி கட்டளையிட்டாரோ அந்த கட்டளைகளுக்கு மாறாக நாம் எதையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதனுடைய சிட்சையை நாம் கண்டிப்பாக சந்தித்து தான் ஆவோம் என்று நாம் இந்த சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட எனக்கு தோன்றின ஒரு யோசனை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் பட்சத்தில் நின்று நம்மோடு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது நமக்கு நல்லது. அதைத்தான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளை நாம் செய்யாமல் நாம் கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருப்பத ஒரு விசுவாசம் வீண் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற நீங்கள் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற நம்முடைய வாய்கள் அவர் சொல்லியபடி நாம் செய்யாமல் போவது ஏன் என்ற ஒரு கேள்விக்குறியை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லையா, அல்லது அது நமக்கு வேண்டாமா, அல்லது அதை நாம் வெறுக்கிறோமா? அப்படி என்றால் உதவி மட்டும் நம்முடைய வாய்மொழிகளால் ஆண்டவர் நோக்கி கேட்க துணிகிறதே, அது எப்படி? எந்தவித செயல் இல்லாமல், எந்தவித அனுகூலம் இல்லாமல் உதவிக்கு மட்டும் அவரை நாம் கர்த்தராக தொழுது கொள்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அவருடைய வசனத்தை கேட்க முடியாத பிள்ளைகள் எந்த நிலைக்கு ஒப்பாவார்கள் என்றால், வேதம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:36 என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்கிறார். என்னை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, என்னுடைய வசனத்துக்கு யாரெல்லாம் செவிகொடாமல் போகிறார்களோ அவர்கள் மரணத்தை விரும்புவதற்கு சமமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து தேவ சித்தத்திற்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 10:11 ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று அவர் கேட்கிற அந்த வார்த்தை. அடைக்கப்பட்ட கதவு எப்படி திறக்க முடியும்? அங்கு 10 கன்னிகைகள் குறித்து ஆண்டவர் ஒரு உவமானத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர்கள் அந்த 10 கன்னிகைகள் ஆயத்தமில்லாத 5 பேர் எண்ணெய் வாங்குவதற்கு கடைக்காரரிடத்தில் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பின்பு மணவாளன் வந்து ஆயத்தமாய் இருந்த 5 பேரை அழைத்து உள்ளே சென்று கதவை அடைத்து விட்டார். பின்பு வெளியே நின்று அவர்கள், ஆண்டவரே ஆண்டவரே நாங்களும் உங்களுக்காக காத்திருந்தவர்கள், எங்களுக்காக கதவை திறவும், நாங்கள் வெளியே நிற்கிறோம் என்று அங்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது, கதவு அடைக்கப்பட்டு விட்டது, இனிமேல் திறக்கப்படாது என்ற சத்தியத்தை நாம் அங்கு உணர முடியும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எப்படி நம்மிடத்தில் காணப்படுகிறது என்றால்,
லூக்கா 13வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் சற்று வாசிக்கும்போது, அங்கு இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாசல் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அது அவர்களால் கூடாமல் போகிறது என்று சொல்லுகிறார். ஏன் என்றால், ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிடித்தமில்லாத ஒரு ஜீவிதம். எல்லாவற்றிலும் நாம் அவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லிய காரியங்களைத்தான் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், அந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 6ஆம் நாளிலேயே அதற்கு ஆயத்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த நேரத்தில் வருவேன், நீங்கள் அறியாத நேரத்தில், நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வருவேன். ஆகவே அதற்கு முன்பு நீங்கள் விழித்திருந்து ஜெபசிந்தையோடு காத்திருங்கள் என்றும் நமக்கு அந்த ஆயத்தத்தை கொடுத்திருக்கிறார். இவை இரண்டிலுமே நாம் ஆயத்தமில்லாமல் இருப்போம் என்றால் அதற்குரிய பொறுப்பாளி நாம் தான், ஆண்டவர் அல்ல. அவர் ஏற்கனவே அறிவிக்காமல் இந்த காரியத்தை நமக்கு செய்தது இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியத்தையும் அவர் அறிவிக்காமல் செய்ததில்லை என்று ஆமோஸ் 3:17 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, கர்த்தர் அனுப்பின தூதனாகிய அவன் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் என்கிறார். யோவான் 9:31 சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சகரியா 7:13 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை ஏன் வேதாகமத்தில் ஆண்டவர் பதித்திருக்கிறார் என்றால், இவைகளை படித்த பின்பாவது நாம் எச்சரிப்பின் வாசலை கிட்டிச் சேர்ந்து அந்த வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பு நாம் ஆயத்தமாக இருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவ சமூகத்தில் நாம் எத்தனமாய் இருக்கக்கூடாது என்று எச்சரிப்பாக நமக்கு சொல்லுகிறார். இவ்வளவு அறிந்ததற்கு பின்பும் ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார் என்றால் அவர் நம்மீது இரக்கம் காட்டாமலா? இல்லை, இரக்கம் காட்டினதற்கு பின்புதான் அவர் மனப்பூர்வத்தோடு அதை அடைக்கிறார். அவர் அடைத்ததை யாரும் திறக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிப்போம் என்றால், அவர் அடைத்ததை யாராலும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியாது, அப்படிப்பட்ட திறவுகோலை உடையவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நாம் எந்த பணியும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஓய்வு நாள் பணியிலே அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த பணியை மீறி அங்கு ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த பிள்ளைகள் அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். ஓய்வு நாளில் மன்னா பெய்யாது, நீங்கள் இன்றைக்குரிய ஆகாரத்தை, இந்த ஓய்வு நாளுக்குரிய ஆகாரத்தை நீங்கள் ஆயத்த நாளிலேயே வெள்ளிக்கிழமையிலேயே சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்ள, அதை கேட்க மறுத்தவர்கள் ஓய்வு நாளிலே போய் மன்னாவை தேடினார்கள். மன்னா அன்றைக்கு பெய்யாது. ஏனென்றால் மன்னா இந்த பூலோகத்தில் உள்ள அப்பம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து வாகாய மண்டலத்தின் தேவனால் அனுப்பப்படுகிற அப்பம். அது எப்படிப்பட்டது என்றால் தேனிட்ட பணியாரம் போல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பணியாரம் என்பது இனிப்பான ஒன்று, அதிலும் அந்த தேனிட்ட பணியாரம் போல இருக்கக்கூடிய அப்பம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இவைகளை அறிந்ததற்கு பின்பு நாம் அவைகளை கவனக்குறைவாய் அல்ல, வலுக்கட்டாயமாய் அது நாம் தேடப் போகிறோம் என்றால் அதற்கேற்ற சிக்ஷைகளை நாம் கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அநேகர் விசனம் காட்டுவதை, முகம் கோணுவதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கு நெகமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும், நெகமியா 13வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும், ஓய்வு நாள் தோறும் அங்கு கதவுகள், எருசலேமின் கதவுகள் பூட்டப்பட்டு விட்டது.
வியாபாரிகள் ஓய்வு நாளிலே அந்த பட்டணத்திற்குள் நுழையவும் கூடாது, நுழைந்தவர்கள் வெளியே வரவும் கூடாது, முடியாது என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நித்தம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் தேவனுக்குள் எப்படி காட்டிக் கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த காலத்தின் நியமங்கள், ஒருமுறை நமக்கென்று அடைக்கப்பட்ட கதவு பூட்டப்படுமா என்றால் நிச்சயமாக பூட்டப்படும். அதற்கு ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறார். திறக்க ஒரு காலம் உண்டு, அடைக்க ஒரு காலம் உண்டு. இப்பொழுது திறக்கப்பட்ட கதவு அடைப்பதற்கான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அந்த கதவு நிரந்தரமாக நமக்கு நாம் நினைக்கிறபடி காலங்காலமாக திறந்திருக்கும் என்று நினைக்கவே வேண்டாம். இப்பொழுது நாம் அடைக்கப்படும் காலத்திற்குள் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கதவு எப்பொழுது அடைபடும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது அடைபடுவதற்கு முன்பு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்குரிய சத்தியம். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் செல்ல வேண்டும் என்று விரும்பினால், நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் எச்சரிப்புகளின் கண்டிதத்தை உணர்ந்து அதற்கேற்ற ஆயத்தங்களை நாம் செய்து ஆண்டவருக்கென்று நம்மை முழுமையாக அவர் வாசல் திறக்கும் போது வாசலண்டை நிற்கிற தூதனைப் போல நம்மை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக காத்திருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் காலைதோறும் எழுந்து உனக்கு நேராக காத்திருக்கிறேன், என் சப்தத்தை கேட்டருளும் என்று 9வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மன்னிக்கவும், 5வது சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிக்கலாம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் நம்மை தேவ அனுகூலத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய ஜீவிதத்திலே இடைபட வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஊக்கமாய் வலுக்கட்டாயமாய் நம்மை வற்புறுத்தி சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டுமா? நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் வருகிற காலங்கள், அவர் வருகிற நேரங்கள் வேதாகமத்தில் முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த காலத்திற்கேற்ற ஜீவிதத்தை நாம் ஜீவித்து அவருடைய ஜீவிதத்திற்குள் கடந்து செல்ல நம்மை ஆயத்தத்தோடு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டதற்காக சோதரிக்கிறோம். ஒருவேளை மாமிச பலவீனங்கள் எங்களுடைய ஆயத்தத்தை தடுக்கும் என்று சொன்னால், அந்த பலவீனத்தை என் தேவன் மாற்றி போட்டு, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாத பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் என்றால், அந்த பலவீனத்திலிருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய ஆயத்தத்தை உண்டு பண்ணும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.